ஆளுங்கட்சினா ஆளுங்கட்சி ஒழுங்காக இருக்கணும், எதிர்க்கட்சினா எதிர்க்கட்சி ஒழுங்காக இருக்கணும். ஒன்றும் கிடையாது. இவங்களுக்கெல்லாம் ஜனநாயக பண்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அத்தனை ஊழலும் ஊதாரித்தனமும் பெருகிடுச்சு. லஞ்சம், ஊழல் எங்கே போகிறாலும் லஞ்சமும் ஊழலும் நீக்கமர நிறைந்திருக்குது. எந்த அலுவலகத்துக்கு போனாலும் லஞ்சம் இல்லாமல் ஒரு காரியமும் நடக்கலை. அலுவலகங்கள் சரியாக செயல்படலை. அலுவலகங்கள் சர்க்காருக்காக செயல்படலை, லஞ்சத்துக்காக தான் செயல்படுற சூழ்நிலைகள் இருக்குது. அது ஏன் இப்படி வளர்த்து விட்றாங்க அப்படின்னு தெரியல. வளர்க்குறதுக்கு என்ன காரணம்னா, அவர்களே லஞ்சம் கொடுத்துட்டு தான் வேலைக்கு வர்றாங்க. அதனால் அவங்க லஞ்சம் வாங்குறதே அவங்களால தடுக்க முடியல, அல்லது தடுக்கிற முயற்சியும் பண்ணுறதில்ல. வாங்கினா அதுலேயும் ஷேர் வாங்கிக்க வரவங்களாக இருக்காங்க. அதனால் நிலைமைகள் நாடு ஒரு நாடு நல்லா இருக்கணும், ஜனநாயகம் ஒழுங்காக இருக்கணும், எதிர்க்கட்சியாக இருக்கணும், ஆளுங்கட்சியாக வந்து செயல்படணும். ஆளுங்கட்சி செய்கின்ற காரியங்கள் மூலமாக அதுக்கு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு வரணும். அதை வந்து அதில் தப்பு நடந்தால் தட்டி கேட்குற மாதிரி தான் எதிர்க்கட்சிகள் இருக்கணும். இங்கே அப்படி இல்லை. ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி எல்லாம் ஒரே குட்டையில் குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஜனநாயகம் என்பது டோட்டலாக செத்து போச்சு. அதனுடைய விளைவு ஊழலும் லஞ்சமும் பெருகிடுச்சு. மக்களுக்கு திசை திருப்பதற்காக அவர்களுக்கு சாராயத்தை ஊற்றி கொடுத்துட்றாங்க, மக்களும் கெட்டு போயிடுறாங்க. ஆக நாட்டினுடைய நிலைமை என்னன்னா, எல்லா துறையிலையும் இன்றைக்கி அழிவுத்துறைக்கு போயிடுச்சு. இதுலேருந்து எப்படி இந்த நாட்டை காப்பாற்ற முடியுமா அப்படின்ற பார்க்குற போது, அது தவிர நாங்கள்லாம் ஆரம்ப காலத்தில் இருந்தவங்க இந்த இயக்கத்துக்காக பல முறை ஜெயிலுக்கு போயிருக்கிறோம், அடிபட்டிருக்கோம், உதைப்பட்டிருக்கிறோம். எல்லாம் வந்து சர்க்கார் நியாயமாக ஒழுங்காக நடக்கணுன்றதுக்காக தான் பண்ணோம். அதுலேருந்து திசை மாதிரி எங்கேயோ போயிடுச்சு.